மறைந்த முன்னாள் அமைச்சரும் திமுக இலக்கிய அணி தலைவருமான இந்திரகுமாரி உடலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சமயமணியிடம் கேட்கலாம். சமயமணி, வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். முன்னாள் அமைச்சரும் திமுக இலக்கிய அணி தலைவருமான இந்திரகுமாரி உடல்நலத்துறை காரணமாக மறைந்த நிலையில் சென்னை அடையாறில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். வடசென்னை தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டு வந்த நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரடியாக அடையார் வந்து முன்னாள் அமைச்சர் இந்திரகுமாரி உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தியுள்ளார். முன்னாள் அமைச்சரும் திமுக இலக்கிய அணி தலைவருமான இந்திரகுமாரி நேற்றைய தினம் உடல்நலத்துறை காரணமாக இதன் தொடர்ந்து அவரது உடல் வந்து சென்னை அடையாறில் காந்தி நகரில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்துவதற்காக வைத்திருந்த நிலையில் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்களும் அவரது உடலுக்கு வந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் காலை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் இங்கு வந்து முன்னாள் அமைச்சர் இந்திரகுமாரி வந்து அஞ்சலி செலுத்தினார். முதலமைச்சர் உடன் அமைச்சர்கள் சேகர் பாபு, மா சுப்பிரமணியம் மற்றும் தற்போதைய எம்பியும் மத்திய சென்னை தொகுதியின் வேட்பாளருமான தயாநிதிமாறன் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய தலைவர்களும் வந்து நேரில் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். தொடர்ச்சியாக அடுத்தடுத்து பொதுமக்களும் கட்சி நிர்வாகியும் முன்னாள் அமைச்சர் இந்திரகுமாரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக சென்னை அடையாறில் உள்ள அவரது இல்லத்திற்கு வந்த வண்ணம் உள்ளனர். முழு விவரங்களுக்கு நன்றி சமயமணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.